இன்னைக்கு கொடுத்துருக்காங்களா? இருக்கிற வீடியோ தான் எங்கள் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்க போகுது. காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்துருக்கு சார். நான் போட்டு விட்றேன். வாங்கிட்டேன். எம் லட்சுமி அகமலை கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். கரும்பாறையிலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு 4 தலைமுறையாக நாங்கள் இருந்திருக்கோம். இப்போ வந்து எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க வெளியேறுங்கன்னு சொல்லி. தண்ணியை பிடுங்கி விடுறாங்க, கரண்டை பிடுங்கி விடுறாங்க, காட்டில் ஓட்ட வெள்ளாமையெல்லாம் பிடுங்கி எறிகிறாங்க. இதை வந்து நாங்கள் கலெக்டர்கிட்ட திங்கக்கிழமை வந்து மனு கொடுத்து சொல்லிட்டு போயிட்டோம். வர சொல்லிட்டாங்க. 5 மணிக்கு வந்தவங்க நாங்கள் இன்ன வரைக்கும் நடந்து வந்து இந்த உட்காந்துருக்கோம். யார் என்னான்னு கேட்கல. அது நீங்கள் யார்கிட்ட தான் போகிறதுன்னு சொல்லி நீங்கள் தான் சார் சொல்லணும். உங்களை யாருமா வெளியே தருவதுக்கு முயற்சி பண்றாங்க? ரேஞ்ச் வனத்துறைக்காரர் சார். வனத்துறையிலேருந்து ரேஞ்சு பாஸ் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு. இந்த 6 மாசமா நடக்குது. இது சம்பந்தமா நீங்க யாருக்கெல்லாம் மனு கொடுத்துருக்கீங்க? நான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் சார். எல்லா அதிகாரிக்கும் கொடுத்துருக்கோம். மலை கிராம விவசாயிகள் சங்க சார்பாக ஒரு 22 கிராமத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். போன திங்கட்கிழமை வந்து மனு கொடுத்தோம். இது விஷயமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து எங்களுக்கு அழைப்புதல் வந்துச்சு. இது விஷயமாக எந்த நடவடிக்கை இதுவரைக்கும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க முடியல. இந்த தேனி மாவட்டத்தில் வனத்துறை அதிகாரிகள் இருந்து எங்களை வந்து மலையை விட்டு மலைவாழ் மக்களை நாங்கள் 2000 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்ற ஜமீன் நிலங்களில் உள்ள விவசாயம் செய்து வருகின்ற விவசாயிகளை உடனடியாக வெளியேறு, இல்லாட்டினா ஈபியை கட் பண்ணுவோம், வீட்டை இடிப்போம், அத்துமீறி எங்களுடைய பயிர்களை அழிப்போம், வனத்துறை அத்துமீறி செயல்படுகிறார்கள். பட்டா நிலமே இல்லை. பட்டா நிலத்தில் வாழ்ந்து வரும் மக்களை கூட நீ நோட்டீஸ் விடு, நான் சொல்கிற நிலத்தில் போய் உங்கள் நிலம் இங்கே இது இல்லை, இது பட்டா நிலம் இல்லை என்று இந்த வனத்துறை அது குறிப்பாக வனத்துறையை சேர்ந்த ரேஞ்சர் சிவராமனும் அவர் ஃபாரஸ்ட் ரஞ்சித் அவர்களும் சேர்ந்து பட்டா நிலத்தில் உள்ள கல்லை கூட பிடுங்கி எரிஞ்சு விட்டார்கள். இது மிகப்பெரிய கொடுமை. உங்கள் மக்களை, பெண்கள் தனியாக இருக்கிற மக்களை வந்து அரட்டுறது, உங்களுக்கு தண்ணி எடுக்கக்கூடாதுங்கிறது, வனத்துக்குள்ள தண்ணி எதுவும் உரிமை இல்லை, உங்களுக்கு எந்த உரிமை இல்லை என்று சொல்கிறார்கள். 2006 வனச்சட்டப்படி நாங்கள் பல தலைமுறைகளாக வாழ்கின்ற மக்களுக்கு சட்டத்தில் வாழ்கிறதுக்கு பழங்குடியினர், ஆதிவாசிகள் மற்றும் பிற வழியில் வந்த மரபுணர்களுக்கும் இங்கே உரிமை இருக்கு என்று 2006 வனச்சட்டம் சொல்கிறது. ஆனால் தேனி மாவட்டத்தில் உள்ள வனத்துறை வேகமலை, அகமலை, மரசநாடு, கடமலை குண்டு போன்ற மலைப்பிரதேசங்கள் வாழ்கின்ற மக்களை வெளியேற்ற பல முயற்சிகளை செய்து வருகிறார்கள். கூடினால் போலீஸை வச்சு, எங்களை இராணுவத்தை வச்சு கூட துப்பாக்கி முனையில் எங்களை வெளியேற்றுவதற்கு பல இன்னல்களை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்டில் டூரிஸ்ட்டை மட்டும் வந்து அவங்களுக்கு மட்டும் அலோவ் பண்ணி பணத்தை வாங்கிட்டு ஆயிரக்கணக்கான வண்டிகளை, பஸ்ஸுகளை, கார்களை கொண்டு வந்து வனத்துக்குள்ளே, ஒயிலப்புக்குள்ளே, புலிகள் சரணத்துக்குள்ளே அவங்க அலோவ் பண்ணி காசை வசூல் பண்ணுறாங்க. எங்களை வந்து வாழ்வாதாரமாக பல தலைமுறையாக வாழ்கிற மக்களை 2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சிருக்க சின்ன விவசாயிகளை உடனே வெளியேறு, உங்களுக்கு பட்டா இல்லை, உங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இங்கே மலையில் வாழக்கூடாது என்று கடுமையாக வனத்துறை கண்டிக்கிறாங்க. இதை கண்டித்து இன்னைக்கு பலகட்ட போராட்டங்களும் நடத்தி வருகிறோம். பலகட்ட பத்திரிகை நிறுவனம் மூலியமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். எந்த நடவடிக்கையும் இந்த அரசு செயல்ல. இந்த விஜய் அரசு இங்கு மலைவாழ் மக்களை உடனடியாக தேனி பொறுப்பு மந்திரி நிர்மல்குமார் மூலியமாக எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுக்கு நில நிறுவ ஆணையத்துக்கு கட்டளையிட்டு எங்கள் நிலத்தை சர்வே செய்து ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் அதிகாரி மூலியமாக எங்களுக்கு ரைத்து வாரி பட்டா கொடுத்து இந்த வனத்துறையை கண்டிப்பாக கண்டித்து அவர்களுடைய நிலம் எது, ரெவன்யூ நிலம் எது என்று பாகுபாடு செய்து எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுமாறு மிக பணிவுடன் விவசாய சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.